முன்னாள் முதலமைச்சர் வணக்கம். நன்றிங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். ஜெயலலிதா அம்மாவுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. என்ன வேண்டிக்கிட்டீங்க உங்க இதய தெய்வத்துக்கிட்ட? சார், என்னை பொறுத்தவரையில், என்னுடைய மனசாட்சியை பொறுத்தவரையில், மாண்புமிகு அம்மாவரிடம் தெய்வமாக நின்று இந்த இயக்கத்தை காப்பாற்றியவர்கள் இன்றைக்கு நாங்கள் தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறோம். இந்த அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றக் கழகம் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை மாண்புமிகு அம்மாவுடைய பாதங்களை வைத்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் இணைந்தால் மட்டுமே இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆன்மா சாந்தி அடையும் என்று என்னுடைய மனச்சாட்சியின்படி என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. புதுசா இருக்கு நீங்க சொல்றது. அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னா கட்சி ஒன்றிணையணும், இணைய வேண்டும் என்று அது உங்க விருப்பமா இல்லை அவங்க ஆன்மா விருப்பமா? எப்படி இன்டர்பிரட்? என்னுடைய மனசாட்சி சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அம்மாவுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றக் கழகம் இணைந்தால் மட்டுமே மாண்புமிகு அம்மாவுடைய ஆன்மா சாந்தி அடையும் என்ற உள்மனசு சொல்லுங்க. என்னுடைய உள்மனசு சொல்லிக்கொண்டே. அறிகுறி இருக்கு அதுக்கு சார்? ஒருத்தருக்கு ஒரு உள்மனசு இருக்குமா சார்? அது என்ன உள்மனதை சொல்லிக்கொண்டு இருக்கிறது? நான் அருள்வாக்கு சொல்லுறேன் என்று நினைக்க வேண்டாம். உள்மனசு சொல்லுது. உள்மனசு உறுதியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க தியாகம் பண்ணியிருக்காங்க அந்த இயக்கத்திற்கு. எவ்வளவு தியாகம் பண்ணி இந்த இயக்கத்தை நான் ஒரு உச்ச நிலையில் உயர்ந்த நிலையில் கொண்டு நிலைநிறுத்தினேன். இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை ஏன் இப்படி சிதைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வியை மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆன்மா கேட்டுக்கொண்டு இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். அம்மாவுடைய ஆன்மா இந்த இயக்கத்தை இணைந்து செயல்பட வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் நான் வேண்டிக் கொண்டேன். எல்லாம் ஒருங்கிணைங்க. எல்லாம் சாத்தியமே இல்லைன்ட்டாங்களே. ஓனாய் ஆடு, நீங்க ஓனாயின்ட்டாங்களே. மரியாதைக்குரிய டிடி சார் அவர்கள் அதற்கு ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஓனாய் வெள்ளாடு என்ற கதையை யாரை சொன்னார் என்பது புதிதாக இருக்கிறது. யாரை வேணாலும் சொல்லலாம். அதற்கு அவர் ஒரு நல்ல விளக்கத்தை சென்றார். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றத்தில் திரு டிடி சார் அவர்கள் ஒரு தனி இயக்கம் கண்டு அவரை சார்ந்தவர்கள் ஒரு 36 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். 36. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு மறைவுக்கு பின்னால் அம்மா இருக்கும்போது யாரும் தனி கட்சி ஆரம்பிக்கலை. அவர் இறந்ததுக்கு பின்னால் அவருக்குள்ள ஒரு கருத்து வேற்றுமையினால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் டிடி அவர்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேற்றுமையினால் ஒரு 36 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை சந்தித்து ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி சொன்னார்கள். அந்த நேரத்தில் தான் நான் தர்ம யுத்தமும் நடத்தி கொண்டிருந்தேன். என்னிடம் 11 சட்டமன்ற உறுப்பினரும் 11 நாடாளுமன்ற உறுப்பினரும் இருந்தார்கள். என்னை சந்தித்து முன்னாள் அமைச்சர்கள் வந்து சந்தித்து கட்சி இணைய வேண்டும் என்று கருத்தை சொன்னதின் அடிப்படையில் கட்சி இணைந்தால் நல்லது தான் என்று நானும் நினைத்து கொண்டிருந்த அந்த நேரத்தை என்னை சந்திக்கும் பொழுது அந்த அச்சம் என்னை வந்து அவர்கள் இந்த இரு அமைச்சர்களும் சந்திப்புக்கு மிகப்பெரிய காரணம் திரு டிடிவி சார் அவரிடம் இருந்த 36 சட்டமன்ற உறுப்பினர்களும் கருத்து வேற்றுமையினால் நான் தர்ம யுத்தம் நடத்தி கொண்டிருந்த என்னுடைய இந்த 11 சட்டமன்ற உறுப்பினரும் இணைந்தால் ஆட்சி பறிபோய்விடும் என்ற ஒரு அபாயகரமான சூழல் இருந்ததை எண்ணித்தான் அந்த இரு அமைச்சர்களும் என்னை வந்து சந்தித்தார்கள். யார் அவங்க? திரு அமைச்சர் வேலுமணி அவர்களும் திரு தங்கமணி அவர்களும். நானும் சரி கட்சி இணைவது நல்லது. என்ன இந்த அப்பொழுது நடைபெற்று கொண்டிருந்த ஆட்சி 2016 இதேதான் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய உடல்நிலையை பொருள்படுத்தாமல் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சென்று பிரச்சாரம் செய்து நானும் உடன் சென்றிருந்தேன். இந்த ஆட்சியை நிறுவினார்கள். ஆக இந்த ஆட்சி திரும்பவும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு சென்றுவிடக்கூடாது என்பதை நினைக்கிறதுக்கு நான் ஒத்துக்கொண்டு தான் இருந்தேன். அந்த நிலையில்தான் அவர்கள் சந்தித்தார்கள். இணைப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் போது 36 சட்டமன்ற உறுப்பினர் 18 சட்டமன்றம் ஆகிவிட்டார்கள். இணைய போது நம்ம சேஃபான இடத்துக்கு போயிடணும்னு சொல்லிட்டு அப்படி இருந்து அவர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார். டிடி சார் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நான் ஆதரித்திருந்தால், யார் டிடி சார் ஆதரித்திருந்தால், திரு பழனிசாமிக்கு அரசுக்கு எதிராக ஓட்டளித்திருந்தால் அன்றே கவிழ்ந்திருக்கும்.
நான் பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு வந்ததனால் 5 வாக்குகளில் தான் அன்றைக்கு இருந்த அரசு தப்பித்தது. அப்பொழுதெல்லாம் போனா யாரு வெள்ளாடு என்று அவருக்கு தெரியாதா? முதல்ல அவர் சுட்டி காட்டு வரல. முதல்ல நடந்த நம்பிக்கை தீர்மானம் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முதலமைச்சரா வந்தபோது எதிர்த்து வாக்களிச்சீங்கல்ல நீங்க. அது ஜனநாயக ரீதியில் கூவாத்தூரில் நடந்த அக்கிரமங்கள், அநியாயங்கள், எத்தனை கிலோ தங்கம் அங்கு பரிமாறப்பட்டது, எத்தனை கோடி ரூபாய் அங்கு பரிமாறப்பட்டது உங்களுக்கு தங்கமா? ஐயோ சாமி, எல்லாத்துக்கும் தெரியுமே. தெரியலையே எவ்வளவு கிலோ? உங்ககிட்ட காய்ப்பாங்களா? உங்ககிட்ட காய்ப்பாங்களா? தங்கமா? தங்கம் தான், தங்கம் தான், தங்கம் தான். அவரு போய் சேப்ப அங்க தங்க மணல்லாம் கொடுத்தாங்களா? தங்க மணல்லாம் கொடுத்துருக்காங்களா? ஓ, ஏடிஎம்கே எம்எல்ஏக்களுக்கு ஏடிஎம்கே ஆட்சி அமைப்பதற்கு உரிய அனைத்து பணிகளையும் ஜனநாயக விரோத செயலை செய்துதான் அவர்கள் அந்த எம்எல்ஏக்களை தன் கைதை வசப்படுத்தினார்கள். அப்போ எம்எல்ஏக்கள் ஓட்டு போடுறதுக்கு தங்கம் பணம்லாம் பரிமாறப்பட்டது. கூவாத்தூர்ல நல்லா நடந்துச்சுல, அது பார்த்தீங்களா? ஒரு கிராம் கொடுத்துருப்பாங்களா எல்லாருக்கும்? சார், அது வெளியே சொல்லக்கூடாது, நீங்கள் கேஸை போட்டிருக்கீங்க, அது அனைவருக்கும் தெரியும். பாவம் வாங்கிட்டு இருந்தால் அவங்களுக்கும் தெரியும். அந்த நிலையில் தான் மறுபடியும் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தோம். ஆக ஒரு ஜனநாயக கட்சியை 50 ஆண்டு காலம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் இப்படி நடத்தி வந்தார்கள். இதை இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஒரு தவறான வழிகாட்டுதலுக்கு இயக்கத்தை கொண்டு போய் சென்று கொண்டிருக்கிறார் பழனிசாமி என்று தான் அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். நீங்கள் தான் ஒருங்கிணைன்னு சொல்கிறீங்க. 2 கை தட்டினாதான் ஓசை வரும். நீங்க மட்டும் ஒருங்கிணைன்னு ஆசைப்பட்டா போதுமா? அனைவருங்க, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொண்டர்களும் இணைய வேண்டும் என்ற கருத்து தான் இன்றைக்கு வலுவாக தமிழக தொண்டர்களும் பேசப்படுகிறது. எல்லா தொண்டர்களும் ஒருங்கிணைன்னு விரும்புறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா அதுக்கு செயல் வடிவம், நிர்வாகிகள், தலைவர்கள் முன்னெடுத்தாதான் அடுத்த கட்டத்துக்கு போகும். அங்க தலைவர்களும் விரும்புறாங்களா? அந்த பக்கம் 6 தலைவர்கள் அவரிடம் சென்று பேசியதாக அத்தனை பத்திரிகைகளும் அத்தனை தொலைக்காட்சிகளிலும் அத்தனை செய்தி சேகரிப்பவர்களும் வந்தது. பச்சை போயிட்டாரு. மனச்சாட்சி அந்த 6 பேர் இருக்காங்களே, அவருடைய மனதின் குரலை, மனச்சாட்சியின் குரலை மற்றவர்களும் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். 5 பேர் மறுக்கவே இல்லையா? அவர் பொய்ன்னு சொல்றாரு. 5 பேர் இல்ல இது உண்மைன்னு வெளியில சொல்லியே. அது மனச்சாட்சி தான் தெரியும். ஒரு பேட்டியில செங்கோட்டையன் அங்கெல்லாம் பார்த்தது உண்மை அப்படிங்கிறார். அவர் போயிருக்காருல்ல, அந்த 6 பேரில் அவர் ஒருத்தர் தானே. அவர் ஒரு நீண்ட இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக தலைவர்களில் மிகவும் மூத்த தலைவர் காலத்தில் விசுவாசமானவர், பணியாற்றியவர், மாண்புமிகு அம்மாவுடைய காலத்திலும் பணியாற்றியவர், 23 ஆண்டுகளுக்கு மாவட்ட கழக செயலாளராக தலைமை கழக நிர்வாகியாக பணியாற்றியவர். மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னிடமும் அவரிடமும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று பல நேரங்களில் பணித்திருக்கிறார்கள். நாங்கள் இருவரும் இணைந்து பணியாற்றிய வாய்ப்புகள் நிறைய இருந்தது. சட்டமன்ற இணைந்து உங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். இல்லை, அம்மா எங்கள் 2 பேரையும் போய் சட்டமன்ற தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல் வருது, அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்து நாடாளுமன்ற தொகுதியிலும் பணியாற்றுங்கள் அப்படிங்கிறத சொன்னாங்க. நாங்கள் 2 பேரும் இணைந்தே பணியாற்றிருக்கோம். இப்பயும் இணைந்து பணியாற்றுறீங்களோ? இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.